அத்தியாயம் 83. கைபேசியில் பேசியபடி பண்ணையில் இருந்து வெளியே சென்ற தமக்கை மகளை பார்த்திருந்த அழகன், எனக்கு என்னமோ கொடியோட இந்த தெளிவான உணர்வு நீங்கள் மிஸ்டர் தீனதயாளன் வீட்டில் கொண்டு போய் விட்ட இந்த 2 மாசத்துல ஏற்பட்டதா இருக்கும்னு தோணலை என்ற மீனாட்சியின் சொற்களில் அவள் புறம் திரும்பினான். புன்னகையுடன் தலையசைத்தவன், தெரியும் எனக்கும். எப்போ இருந்து? தயாளனோட மோதிரத்துக்கு சேதாரம் ஆகிடக்கூடாதுன்னு விரல் காயத்தை ஏற்றுக்கிட்டா. அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன். எனக்காக எது செய்ய சொன்னாலும் மறுபேச்சு பேசாமல் செய்வா. என்னை தவிர்த்து இன்னொருத்தருக்காக அவள் வலியை தாங்கிக்கிட்டானா அது அவன்தான். மெலிதாய் சிரித்த மீனாட்சி, சைலண்ட் லவ் போல. இல்லைனா அவனை தவிர வேற ஒருத்தரை கட்டிக்க மாட்டேன்னு இவ்வளவு உறுதியாக ஒரு பொண்ணால் சொல்ல முடியாது. உண்மைதான். தயாளன் 15 வருஷம் சொல்லிட்டான். தங்கத்துக்கு எப்போ இருந்து ஆசைன்னு தெரியல. கேட்கலையா நீங்கள்? சொல்லுவா அவளே ஒரு நாள். அது சரி, என்னை எதுக்கு பண்ணைக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க? ஒன்று கொடுக்கணும் என்றவன் அலமாரியில் வைத்திருந்த பையை எடுத்து நீட்டினான். அதனை வாங்கியவள், என்ன இது என்றவாறே பிரித்து பார்க்க உள்ளே 2 புடவைகள் இருந்தன. சாரி. எதற்கு என்பது போல் அவள் கேள்வியாய் நிறுத்த, எப்பவும் திருவிழாவுக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் புது துணி எடுப்பேன். இந்த வருஷம் உனக்கும் சேர்த்து வாங்கினேன். ஓகே சொன்னதும் கொடுக்கலாம்னு வெயிட் பண்ணேன். அதுக்குன்னு 2 சாரியா? மாம்பழ கலர் தான் நான் வாங்கினது. பச்சை கலர் மீனாட்சி புடவை. அவள் புரியாமல் பார்க்க, திருக்கல்யாணத்தப்ப செல்வ மீனாட்சிக்கு கட்டுனது. எப்பவும் நான் தான் சாமிக்கு எடுத்து கொடுப்பேன். திருவிழா முடிஞ்சதும் கோயில் சார்பாக இடத்துல விடுவாங்க. இந்த வருஷம் எனக்கு கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன் இப்படி? நம்ம வீட்டில் தங்கம் உட்பட எல்லார்கிட்டையுமே திருக்கல்யாண சேலை இருக்குது. நீ மட்டும்தான் மிஸ்ஸிங். அதான். அதுக்குன்னு உடனுக்குடனே வா. நான் எல்லாத்துக்கும் ரெடி தான். நீ தான் ஓகே சொல்ல மாட்ற. ஆனாலும் இவ்வளவு வேகமாகாது. சின்னதாய் சிரித்தவன், சரி என்ன குடிக்கிற? காஃபி, டீ? இல்லை, ஒன்றும் வேணாம். அதோட இதையும் நீங்களே வச்சிருங்க என புடவையை திருப்பி கொடுத்தாள். ஏன் மீனாட்சி? கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கிக்கிறேன். இப்போவே கொண்டு போய் என்ன செய்ய போகிறேன்? அதுவும் இல்லாமல் அம்மா அப்பாவுக்கு விளக்கம் கொடுக்கணுமே. நான் சொன்னதை அப்படியே அவங்கக்கிட்டையும் சொல்லு. ரொம்ப தைரியம்தான். ஏன், இதுக்கெல்லாம் தைரியம் வேணுமா என்ன? அவன் விட்டு கொடுக்காமல் பேசுவதை பார்த்து புன்னகைத்தவள், மிஸ்டர் அறிவழகன், நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஸோ கொஞ்சம் அடக்கி வாசிங்க. வா, செஞ்சுக்கலாம். என்ன செஞ்சுக்கலாம்? கல்யாணம்தான். நீங்கள் இருக்கீங்களே என அவள் சிரித்திட கையை பற்றி புடவையை கொடுத்தான். நான் கொடுத்தது தான். திரும்பி வாங்குறதா இல்லை. உன்கிட்டயே இருக்கட்டும். எதையாவது சொல்லாத என்ன? இவ்வளவு தூரம் வந்ததுக்கு பின்னாடி உன்னோட விருப்பத்துக்கு எதிராக அத்தையும் மாமாவும் எதுவும் சொல்ல போகிறது இல்லை. அப்படியே ஏதாவது சொன்னால் நான் அவங்கக்கிட்ட பேசிக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இனி எனக்கு நோ சொல்கிற வாய்ப்பு உனக்கு கிடையாது. அதுக்கு நான் அனுமதிக்கவும் மாட்டேன். எப்போ இருந்து என்கிட்ட இந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்க ஆரம்பிச்சிங்க? நேற்று என்னோட வேட்டி மடிப்பை நீ சரி செஞ்சு விட்டதில் இருந்து. விழிகளால் சிரித்தவள், டைம் ஆகுது. என்றவளின் முகத்தில் இருந்த மலர்ச்சி சற்றே குறைய எழுந்து கைகளை பற்றினாள் மீனாட்சி. அழகன் கேள்வியாய் நோக்க அவளின் முகம் நிர்மலமாயிருந்தது. 1 2 என நொடிகள் நீண்டு முழுதாய் நிமிடமானது. இருவருமே எதையும் பேசிக்கொள்ளவில்லை. அதற்கு முற்படவும் இல்லை. 2.5 தினங்களில் ஓர் ஆணும் பெண்ணும் இத்தனை தூரம் நெருங்கிவிட முடியுமா? இதோ இவர்களிற்குள் தற்போது அரங்கேறி கொண்டிருக்கிறது. உண்மை யாதனில் சந்தித்த முதல் தருணத்தில் இருந்த ஆடவனும் அவனின் மனதை அறிந்த பின்னர் அவளும் ஒவ்வொரு அடியாய் ஒருவர் அறியாமல் மற்றவர் எடுத்து வைத்து முன்னேறி கொண்டே வந்திருந்தனர். கடந்த 2 தினங்களில் கிட்டிய நேரமும் பேசி பகிர்ந்த மன எண்ணங்களும் இதுபோல் வாய்த்த இருவருக்கும் மட்டுமேயான ஏகாந்தமும் மிச்ச சொச்சம் இருந்த இடைவெளியையும் விழுங்கி கொண்டது. பாவையின் செயலை ஒன்றும் புரியாது பார்த்திருந்தான். தனது சங்கிலியில் இருந்து கலட்டிய டாலரை அவனது சங்கிலியில் அணிவித்து கொண்டிருந்தாள். என்ன இது? நீங்கள் எனக்கு சேரி கொடுத்தீங்கல்ல, நான் செஞ்சதுக்கு பதிலா? இல்லை, பரிசு. அவன் குழப்பத்துடன் நோக்க, உங்களை பார்க்கறதுக்காக ஊருக்கு வந்துட்டு எதுவும் தராமல் கிளம்புனா எப்படி? என்ன, வரும்போது இதை பற்றி எல்லாம் யோசிக்கிற மனநிலையில் இல்லை நான். இல்லை, நான் ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பேன். என்னை பார்க்கறதுக்காக வந்தியா என்றவனின் குரலில் வியப்போடு மகிழ்ச்சியின் சாயல். புன்னகைத்தவள், மிஸ்டர் அழகன், அக்கா கிட்ட சொல்லி நீங்கள் என்னை திருவிழாக்கு வர வைக்கல. நானாக தான் வந்திருக்கேன். உங்களை பார்த்து பேசி ஒரு முடிவை எடுக்கணும்னு. அவன் மறுமொழி உரைக்க சொற்கள் கிட்டாது திணறலுடன் பார்க்க, மதுரைக்கு வந்த டைமில் எல்லாம் என்னை பேச விடாமலேயே எஸ்கேப் ஆனீங்க இல்லை? ஆனால் உங்கள் ஊரில் இருந்து அப்படி தப்பிச்சு போக முடியாது பாருங்க. ஸோ ஐ கேம் என்றவள் டாலர் கோர்ப்பதற்காக கலட்டியிருந்த செயினின் வளையத்தை மீண்டும் கோர்த்து அதன் இடைவெளியை சரி செய்ய முயன்றாள். மீனாட்சி அணிந்திருந்த அவள் பெயர் சொல்லும் மீன் டாலர் அழகனின் கழுத்தினில்.
மீனின் பக்கவாட்டு தோற்றத்தில் இருந்தது அது. கண் சிவப்பு நிற கல்லாய் மிளிர்ந்தது. வாய்ப்பகுதி திறந்து அதன் இடைவெளியோடு சேர்த்து வளையம் வடிவமைக்கப்பட்டு இருந்தது. செயினில் கோர்ப்பதற்காக மல்லிகையின் மொட்டை போல் மற்றொரு வளையம். இந்த டாலர் எதுவும் ஸ்பெஷலா மீனாட்சி? எஸ். சிறப்பிற்கான காரணம் யாது என்பது போல் அவன் பார்க்க, வேலைக்கு போக ஆரம்பித்த பின்னாடி என்னோட சேலரியில் முதலாக நான் எனக்காகன் வாங்கினது. ஹே, அதை ஏன் என்கிட்ட கொடுக்குற? அழகனின் முகம் பார்த்து புன்னகைத்தவள், பத்திரமா பார்த்துக்கோங்க என்ன? புன்னகையுடன் தலையை மட்டும் அசைத்தான். சங்கிலியின் வளையத்தை கையால் சரி செய்திட இயலாததால் சற்றே காலை உயர்த்தி பற்களால் கடித்து அதனை இறுக்கினாள். பாவையின் சுவாசம் அவனின் கழுத்தினில் மோதி உடைக்குள் இறங்கி உடலில் பரவியது. நெற்றி தாடையில் உரசி பூசியிருந்த குங்குமமும் திருநீரும் வதனத்தின் ஒரு பக்கம் ஒட்டி கொண்டது. மீனாட்சி, முடிஞ்சிடுச்சா? 2 செகண்ட்ஸ் என்றவள் தனது வேலையை துரிதப்படுத்த இருவரது தேகத்திற்கான இடைவெளி காணாமல் போனது. அவனின் உயரத்திற்கு தக்கவாறு குதிகாலை உயர்த்தி நின்று இருந்தவளிற்கு சற்றே அசௌகரியமாயிருக்க கீழே குனிந்து அவளை பார்த்த அழகன் ஆதரவாக இடையினில் ஒரு கையை கோர்த்து அணைத்தது போல் பற்றி கொண்டான். திடுக்கிட்ட மீனாட்சி சட்டென்று விலக முற்பட, வேலை முடிஞ்சுதா என தலை அசைத்தவளின் உடல் மொழியில் சற்றே கலக்கம். நிலத்தில் நன்றாக நின்று கொண்டாள். அதை உணர்ந்து புன்னகைத்தவன், என்னாச்சு? என்னை பிடிச்சுக்கணும்னு என்ன அவசியம்? உனக்காகத்தான். கால் வலிக்குமே. அதான் முடிஞ்சுதே, விடுங்க. மீனாட்சி, நம்மளை தவிர யாரும் இல்லைனா என்னென்ன செய்யலாம்னு தெரியுமா? நீ சும்மா என்னை தொட்டு மட்டும் பார்த்துருக்க. வியப்புடன் நோக்கியவள், இன்னும் அதுக்கான லைசன்ஸ் கிடைக்கல. இதோ இருக்கே என அவள் அணிவித்த டாலரை மற்றொரு கையால் தொட்டு காட்டியவன், என்னென்ன எல்லாம் செய்யலாம்னு சொல்லித்தரேன் நான் என்று அணைப்பை இருக்க இருவரின் உடலும் ஒட்டி கொண்டது. மீனாட்சியின் நெற்றியில் அவனின் இதழ்கள் பதிய சற்றே பக்கவாட்டில் திரும்பி முகத்தை நிமிர்த்தி அதனை கண்களிற்கு இடமாற்றி கொண்டாள். என்ன என அழகன் புன்னகைத்திட, கிளாஸ் எடுக்கிற டீச்சர் இவ்வளவு ஸ்லோவாக இருந்தால் எப்படி? டைமுக்குள்ள சிலபஸை முடிக்க வேணாமா என்று தனது கைக்கடிகாரத்தை கண்களால் காட்டினாள். கிளம்ப வேண்டிய நேரம் நெருங்குகிறது என்பதாய். 11 மணிக்கு புறப்படுவதாய் சொல்லியிருந்தார் சுகுமார். 10:30 கடந்து விட்டதாய் காட்டின கடிகார முட்கள். இனி அவளை அழைத்துச் சென்று இடப்பட்டியில் விட வேண்டும். எப்படியும் 20 நிமிடங்கள் தேவைப்படும். காலம் தாழ்த்த இயலாது. மீதியை நெக்ஸ்ட் டேர்மில் கிளாஸ் எடுங்க என்ன என அவள் கேலியாய் உரைத்து விலக, அதற்கு அனுமதியாது தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டான். எத்தருணத்திலும் நிதானமாயிருக்கும் அழகனை முதலாய் அது தவறி பார்க்கிறாள். அவசரமும் ஆசையும் ஒன்றுக்கொன்று போட்டியிட கண்கள் அவளின் அனுமதியை வேண்டின. டைம் ஆகுது. மறுமொழி எதுவும் உரைக்காது கைபேசியில் ரேணுகாவிற்கு அழைப்பு விடுத்தான். மறுபுறம் யாரென திரையில் பார்த்தவள், 100 ஆயுசு மாமா, உங்களுக்கு இன்னும் வரலையேன்னு இப்போதான் உங்களுக்கு கால் பண்ண நினைச்சேன். அத்தை மாமா கிளம்பிட்டாங்களா அண்ணி? நீங்கள் வர்றதுக்காக தான் வெயிட்டிங். சரி, ஆட்டோவை அனுப்பி வைக்கிறேன். 2 பேரும் அதில் வரட்டும். நான் மீனாட்சியை நேராக பஸ் ஸ்டாப்பில் கொண்டு வந்து விடுறேன். அது என்ன? அவள் தயங்க, மாமா கிட்ட நானே பேசவா அண்ணி? இல்லை, நான் சொல்லிக்கிறேன் என்று ரேணு இணைப்பை துண்டித்த நொடி ஆடவனின் உடையை பற்றி இழுத்து குனியச் செய்து கன்னத்தில் இதழ் பதித்தாள் மீனாட்சி. அது அடுத்த நொடியே இருவரது இணக்கத்துடனும் இதழ்களிற்கு இடம் மாறியது. முதலில் நிகழ்வுக்கு மீண்டது பாவைதான். அவனின் மார்பில் அழுத்தமாய் கரம் பதித்து விலக்கி நிறுத்திட இருவர் வெளிவிட்ட சுவாசமும் அந்த அறையில் பேரிரைச்சலாய் கேட்டது. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டவர்களிற்கு அனிச்சையாய் சிரிப்பு வர நேருக்கு நேர் காண இயலாது விழிகளை விலக்கி கொண்டனர். எப்பவும் டிசிப்ளினாக இருக்கிற டீச்சரை இந்த மாதிரி மூச்சு வாங்க விடுறது கூட நல்லாதான் இருக்கு என அவன் உரைத்திட பொய்யாய் முறைத்தாள். என்ன மீனா, கரெக்டாக சொல்லி கொடுத்தேனா? இந்த டேர்முக்கு இந்த அளவுக்கு சிலபஸ் போதும்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? அதை டிசைட் பண்ண வேண்டியது நான் தான். நீங்கள் செய்யாதீங்க என்ன என்று இம்முறை முத்தத்தின் அடுத்த அத்தியாயத்தை அவள் தொடங்கிட கவனிப்பது மட்டுமே ஆடவனின் பணியாயிற்று. ஒலித்த கைபேசி அவர்களின் உணர்வுகளிற்கு முடிவுரை எழுத தங்களை சற்றே நிதானப்படுத்தி கொண்டனர். ஆட்டோ வந்துடுச்சு மாமா, அம்மாவும் அப்பாவும் கிளம்பிட்டாங்க என ரேணுகா அழைத்து உரைத்திட இவர்களும் புறப்பட்டனர். வாகனத்தை இயக்கிய அழகன், வீட்டில் தயாளனை பற்றி பேசவும் தேதியை குறிச்சிட்டு சொல்கிறேன் மீனாட்சி. அவள் மறுமொழி பேச வாயெடுக்க, நீ நோ சொல்லக்கூடாது. மெலிதாய் புன்னகைத்தவளின் கண்களில் ஆடவனின் இடது பக்க தாடையில் ஒட்டியிருந்த குங்குமமும் திருநீரும் பட கைக்குட்டையால் துடைத்து விட்டாள். கர்ஷீப்பை இனி அங்கே வைக்காத என அவளின் இடைப்பகுதியை தொட்டுக்காட்டி உரைத்தான். ஏன்?
எனக்கு எடுத்து கொடுக்குற சரி, மற்றவங்களுக்கு என்ன தனியாவா வச்சுருக்க? என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை தவிர வேறு யாருக்கும் நான் தரமாட்டேன். ஸோ சின்ன குழந்தைகளோட போட்டி போடாதீங்க. அது சரி. ஸ்கூலில் சொல்லி வச்சுடு மீனாட்சி, திடீர்னு ரிலீவ் ஆக முடியாது இல்லை. உன்கிட்ட படிக்கிறது சின்ன குழந்தைங்க வேற. சட்டுன்னு விலகி வந்தா உடனே அவங்களால அதை ஏற்றுக்க முடியாது. நான் வெள்ளிக்கிழமையே பிரின்ஸிக்கிட்ட பேசிட்டேன். அஃபிஷியலாக மேலும் அனுப்பியாச்சு. கேஜிக்கு என்னோட சேர்த்து 4 டீச்சர்ஸ் இருக்காங்க. யாராவது ஒருத்தர் லீவ் போட்டால் கிளாஸை கவனிக்க ஆள் வேணும்ல. ஸோ பிரச்சனை இல்லை. என்ன குழந்தைகளை தான் கொஞ்சம் ரெடி பண்ணணும். எப்பவும் இயர் முடிகிற ஸ்டேஜில் ஜனவரி பிப்ரவரியில் இருந்தே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்க ஆரம்பிச்சு அவங்களோட விளையாடுறது கொஞ்சிறதை மெல்ல மெல்ல குறைச்சி அடுத்த வருஷத்துக்கான டீச்சரோட செட் ஆகிறதுக்கு ரெடி பண்ணுவோம். இப்போதைக்கு நான் செய்ய வேண்டியது இது மட்டும்தான். பார்த்துக்கிறேன். பொதுவாய் எல் என்னும் முன் என்னை என்பர். ஆனால் அதற்கு முன்னோடியாய் இருந்தால் மீனாட்சி. அவன் மனதில் ஒன்றை நினைக்க தொடங்கும் முன்னரே அதை செய்து முடித்திருந்தாள். இதோ முத்தம் முதல் மழலைகளின் மனம் வரை. அழகனின் இத்தனை மாத காத்திருப்பிற்கும் அவளை தவிர வேறு எப்பெண்ணையும் ஏற்க மாட்டேன் என்ற பிடிவாதத்திற்கும் தான் 200% வரை தகுதியானவள் தான் என நொடிக்கு நொடி உணர்த்தி கொண்டிருந்தவளிடம் மேலும் மேலும் மயங்கத்தான் செய்தது மனம். வாகனத்தை கண்களால் காட்டியவனின் பின்னால் அமர்ந்தவளின் கரம் இம்முறை உரிமையுடன் அவனின் இடையை சுற்றி வளைத்திருந்தது.